السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் இந்த திக்ரை ஓதினால் 7000 தஸ்பீஹ் செய்ததை விட அதிகமான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஃபஜ்ர் தொழுகைக்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபையில் மார்க்க விஷயங்களை பற்றிய முதாக்கரா கருத்து பரிமாற்றம் நடைபெறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் அந்த சபையில் அமர்ந்து கொள்ளாமல் அவர் தொழுகையை முடித்ததும் அந்த சபையிலே உட்காராமல் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை முடிந்ததும் வீட்டுக்கு சென்று விடுவார்கள். ஒரு தடவை அவர்களிடம் ஃபஜ்ருக்கு பின் உள்ள சபையில் கலந்து கொள்வதில்லை ஏன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதற்கு, ஃபஜ்ருக்கு பின் 7000 தடவை தஸ்பீஹ் ஓதும் வளமை இருந்து வருகிறது. நான் எங்காவது உட்கார்ந்து விட்டால் அந்த வளமையான தஸ்பீஹை பூர்த்தி செய்ய முடிவதில்லை, ஆகையால் தான் சென்று விடுகிறேன் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், 7000 தடவை தஸ்பீஹ் ஓதுவதை விட சிறந்த ஒரு துஆவை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவா என்று கேட்டார்கள். அதற்கு அவசியம் கற்றுக் கொடுங்கள் என்று முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அது என்ன துஆ என்றால், லா இலாஹ இல்லல்லாஹு عدد رضاه لا إله إلا الله زنة عرشه لا إله إلا الله ملء أرضه لا إله إلا الله ملء ما بينهما لا إله إلا الله عدد خلقه لا إله إلا الله ملء سماواته لا إله إلا الله مثل ذلك معه والله أكبر مثل ذلك معه والحمد لله مثل ذلك معه. மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை ஓதுகின்றேன். لا إله إلا الله عدد رضاه لا إله إلا الله زنة عرشه لا إله إلا الله ملء أرضه لا إله إلا الله ملء ما بينهما لا إله إلا الله عدد خلقه لا إله إلا الله ملء سماواته لا إله إلا الله مثل ذلك معه والله أكبر مثل ذلك معه والحمد لله مثل ذلك معه. இந்த துஆவினுடைய பொருளை பாருங்கள். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவனது பொருத்தத்தின் அளவு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவனது அர்ஷின் கனம் அளவு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவனது பூமியின் நிரம்ப வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. வானம் பூமி இரண்டின் இடைவெளி நிரம்ப வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவனது படைப்புகளின் எண்ணிக்கை அளவு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவனது வானங்கள் நிரம்ப வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் போன்ற அளவு அல்லாஹ் மிக பெரியவன். அதனுடன் அது போன்ற அளவு அல்லாஹ்
எல்லா புகழும் அல்லாஹுக்கே, அதனுடன் அது போன்ற அளவு ஷைஹுல் ஹதீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்கள் பெண் குழந்தைகளுக்கு இந்த துஆவை மனனம் செய்ய வைத்து இதை ஓதி வருமாறு கூறி வந்தார்கள்.